ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டென்சே ஷிட்டாரா ஸ்லைம் சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரிங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல எல்லாரும் ஹாப்பி எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததா. சரிங்க கைஸ், நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இப்போ அந்த ராஸ் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல டமரண்டவும், ஆனா நீ உண்மையிலே செட்டப் போடுச்சாலியா? உனக்கு தெரியுமா, நான் சாவோட விளிம்புல போயிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏய், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஏன்னா நீ கொடுத்த பிளான் படி அந்த இடத்துல ஒழுங்கா எதுவுமே நடக்கல. ஏய், நான் என்ன சொன்னேன்? நான் சொன்ன பிளான் நடக்கும் தான் சொன்னேன். ஆனா அந்த இடத்துல மாட்டினது ஒன்றும் என்னோட தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆகியும் உனக்காக நான் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நான் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு டீமன் அந்த இடத்துல மான்ஸ்டரா வேலை பார்த்துன்னு இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், ஹினட்டா அவ சொன்ன வேலையை அந்த இடத்துல வேற மாதிரி பண்ணி அவ தோத்து போயிட்டா. ஆனா என்ன இருந்தாலும் அந்த டீமன் லார்ட் ரீமரோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அதனால இதுக்கப்புறம் ஹினட்டாவும் ரீமரோவும் ஒன்னா தான் இருக்க போறாங்கன்றது தெரியுது. அதாவது கான்டாக்ட்ல. சரி, அதை விட்டுத்துல இப்போ ஃபேல்மெத் கிண்டத்துக்கும் இன்னொரு நேஷனுக்கும் ரேப் பண்ண சண்டையில அந்த ஃபேல்மெத் கண்ட்ரி தோத்துருச்சு. இப்போ புதிய நேஷன் வேற உருவாக்க போகுது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு நேஷனோட டீமன் லார்ட் ரீமரோ முக்கியமான ஒரு ஆளா இருக்கான். கூடவே டீமன் லார்ட் ரீமரோ அவனுடைய ஜூரா ஃபாரஸ்ட் இது என்டையர் வேர்ல்டுலயும் எக்கனாமிக் லெவல்ல வளர்க்க போறான். இது மூலியமா எல்லா நேஷனும் அவனோட கண்ட்ரி கிட்ட ட்ரேடிங் பண்ற நிலைமை வந்துடும். ஷபா, ஆனா ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கோ, நீ யோசிச்சதுக்கு மாறாத இந்த இடத்துல நடந்து இருக்கு. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உன்னையும் ஒரு நாள் அந்த எக்கனாமிக்கா பாதிக்க போகுது. அந்த 4 வருஷம் நான் வெயிட் பண்றேன். ஆனா அதுக்குள்ள எதுவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துப்பேன். சரி, நான் உனக்கு வாழ்த்துக்கள் தரேன். அதுக்குள்ள நீ எதனா யோசிச்சு வைப்பினா உன்னோட வாழ்க்கை உன் கையில. அதனால சரி, திரும்பி என் கூட ஒர்க் பாக்குறியா? அதாவது இந்த நியூ எக்கனாமிக் சிஸ்டத்தையே நம்ம நிறுத்தணும். அதனால நீ என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இல்ல, நீ எனக்கு ஒன்னும் ஆர்டர் போட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் உன்னோட ஃபேமிலி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் இருக்கனே தவிர உனக்கு அடிமையா ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னும் அந்த டிமாண்ட்ல ரீமரோ சாகிறதுல எந்த விதமான காரணமும் கிடையாது. எவ்வளவு தைரியம் உனக்கு! டென்ஷன் ஆகாத. என்ன இருந்தாலும் ஹினட்டாக்கு என்னோட ஃபேஸ் தெரியுமான்றது தெரியல. அதனால என்னோட வெஸ்டர்ன் நேஷனுக்கு எதனா அடுத்தது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கப்புறம் உன் கூட வேலை பார்க்கறதுல எனக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நான் உடனடியாக என்னோட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா நீ கவலைப்படாத, என்னோட இடத்துல என்ன மாதிரியா வேற யாவனா ஒருத்தனை வச்சுட்டு போயிடுறேன். சரி, டிரான்சாக்ஷன்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ், அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கிறது உனக்கு நல்லது, உன்னோட நேஷனுக்கும் நல்லது. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. நீ கிளம்பலாம். அப்படியா? சரி. ரொம்ப திமுரு பிடிச்சவன் நான். கொஞ்சம் இடம் கொடுத்தது என்னோட தப்பா போயிடுச்சு. என்கிட்ட இவ்வளவு அட்வான்டேஜா பேசிட்டு போறான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். கண்டிப்பா அடுத்த முறை இதுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்றேன். இப்ப நம்ம ரீமரோவை தான் காமிக்கிறாங்க. அவனும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்கான். இவர் தான் ஹோலி எம்பரர் லூயிஸ். ஆனா அந்த இடத்துல டீமன் லார்ட் வேலண்டினா கீழே வேலை பாக்குற மாதிரி காமிச்சினாரு. ஆனா இவரு வேலண்டினாவோட யங்கர் பிரதர் ராய். அப்புறம் கூடவே அவனை கொண்ட ஹெர்குலிஸ். ஹினட்டா மன்னிப்பு கேட்டுட்டான். அதுவும் கசட்டர் சார்பா லூமினஸோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டான். அப்ப யாருனாடும், ஹினட்டா இவங்க நம்ப போறீங்களா? ஆமா, சரியா சொன்னா. ஆனா அவங்க ஒன்னும் காட் லூமினஸ் கிடையாது அப்படின்னு ரேனாடும் கேட்க இவங்க எல்லாரும் தலையாடுறாங்க. அதுக்காக இவங்களும் என்ன மன்னிச்சிருங்க, உண்மை என்னன்னா அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. சரி, இவங்களும் அவங்களோட உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளை முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 நேஷனுக்கான ஃபியூச்சரை பத்தின டிஸ்கஷன் மட்டும் இந்த இடத்துல பண்ணா நல்லா இருக்கும். ஹினட்டாவும் சர்ச்சோட சார்பா யாருக்குமே இந்த மான்சஸ் பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா சூழ்நிலை காரணமா ஆர்ச்சுமன்ஷிப் ரேகியம் மட்டும் சமாதான பேச்சுவார்த்தைக்கான ரிக்வெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு. கூடவே பர்சனலா எனக்கும் உன்னை பார்க்கணும்னு தான் இருந்தது. பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு. ஹீரோவும் என்ன ஷீஷு பத்தியா? ஆமா, எனக்கு பின்னாடி தான் புரிய வந்தது. நான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறது. என்னது யூஸ் பண்ணிக்கினியா? ஆமா, அதாவது இந்த ஈஸ்டர்ன் எம்பையரோட மெர்ச்சன்ஸ் தான் காரணம். ஓ அப்படியா? கண்டிப்பா சொல்றேன். கிளேமனுக்கு தான் நிறைய மெர்ச்சன்ஸ் கூட தொடர்புல இருந்திருக்கான் ரொம்ப க்ளோஸா. அதுல ஒருத்தன் தான் இந்த ஈஸ்டர்ன் மெர்ச்சன்டா இருக்கணும். சரியா சொன்னேன். அவங்க தான் யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சிசுவை கொன்னது நீதானு. அதன் அடிப்படையில் தான் உன்னை கொல்றதுக்காக நான் வந்தேன். நல்லாவே புரியுது. இது காரணம் அந்த ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் தான். அவன் தான் கலக மாட்டிருக்கான். கண்டிப்பா அவன் மட்டும் என் கையில கடிச்சான். அவனை நான் எப்படி கொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ண எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஒருத்தனும் பயப்படுறா. கூடவே வேலண்டினாவோ போதும் உன்னோட ஆறாவில ரிலீஸ் பண்ணி இவங்களை பயமுத்து. சாரிப்பா ஷபா, கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டாரு. சரி, அந்த ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட் அப்புறமா பாத்துக்கலாம். கண்டிப்பா அவன் தான் அந்த ஃபேல்மெத் கிங்கான எட்னரிஸ லம்பல அட்டாக் பண்ண சொல்லி தூண்டுதலா இருந்திருப்பான். ஆமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். எங்களோட ஆர்ச்சுமன்ஷிப் ரேகியம் எங்க கிட்ட இதை பத்தி தெளிவா தான் சொன்னாரு. அப்பனா டீமன் லார்ட் கிளைமன் வந்து இதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பார்த்திருக்கான். அதுவும் இந்த ஃபேல்மெத் கண்ட்ரிக்கு. பென்னிமருவும் அப்பனா இந்த ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து அவருக்கான டீடைல்ஸை இவங்க தான் கேதர் பண்ணி எடுத்து போய் கொடுக்குறாங்களா? ஆமா, அது ஏன்னா கிளைமன் நான் ஒரு உண்மையான டீமன் லார்ட் அந்த பேரை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கான். அதனால ஃபேல்மெத் கண்ட்ரிய அவனோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர பார்த்திருக்கான். இதனோட விளைவா அந்த
ஈஸ்டர்ன் மெர்ஜென்ட்டை இவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆனா கடைசியா நடந்த விஷயமே இதெல்லாம் தெரிஞ்சு அவனோட சாவை அவனே தேடிக்கணும். அந்த டைம் வேலண்டினாவும் ஓ இதுதான் அன்னைக்கு கிளேமன் சொன்னானா, அப்ப கிளேமனும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த இடத்துல சாகிறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த நான் பயன்படுத்தினேன் அந்த ஸ்டோன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஸ்டோன். ஆனா எப்படி அது நடக்காம போயிடுச்சு, அவன் எனக்கு கீழே தானே அடிமையா இருந்திருப்பான். ஆனா அவனை போட ஒரு பைத்தியக்காரனை கடைசி வரைக்கும் இந்த ஒரு மெர்ச்சன்ட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஏன்னா ஏமாலி கடைசி இந்த கூட்டத்தெல்லாம் போடுறியா அந்த டைம் லூயிஸும் ஆனா லேடி வேலண்டினோ. ஆனா நம்ம அந்த வாய்ப்பை முழுமையா நம்ம மறக்க முடியாது. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா யாருன்னா கம்முனுறா. ஆனா லேடி லூமினஸ் அவங்க உன்னோட பாசத்துக்காக ஏங்குறாங்க. என்னோட பாசத்துக்கா என்னடா பேசுற, அந்த பாசம் சொல்ல போனா அது லவ் பவர். அதாவது உங்களோட கடைசி ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷமாச்சு ஆகும். என்னது லவ் பவரா அப்படின்னு ஹீரோ தாக்கல வேலண்டினோவும். ஆனா அவங்க எல்லாருமே மனுஷங்களாச்சே. ஏன்னா என்னோட அந்த லவ் பவர் இல்லாம அவங்களோட வயசு அதிகமாயி அவங்க இறந்துடுவாங்க. என்னட்டாவும் அப்பனா அந்த 7 நாள்ல என்ன கொலை பண்றதுக்கான காரணம் இதுதானா அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க கிளேமனை ஹெல்ப் பண்றதுக்காக இதை நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் உங்களோட சண்டை போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். ஓ இப்பதான் புரியுது. அவனுங்களோட ட்ராப்ல இப்போ கிளேமன் இருந்திருக்கான். அவன் வந்து ரீமரோவை கொல்றதுல தோத்து போனதுனால என்ன திரும்பியும் ரீமரோக்கு எதிராக இந்த இடத்துல அமைச்சு வச்சிருக்கானுங்க. அதுதானே ஏய் என்ன உண்மையாவது அப்படின்னு ஹீரோவே ஷாக்கா கேக்குறான். அப்போ ரேனார்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அந்த மெர்ஜன்ஸை எங்ககிட்ட அறிமுகப்படுத்துறது இந்த 7 டெட்லி கிளர்க்கு தான். அப்பனா இப்பதான் விஷயமே புரியுது. அந்த 7 நாள்ன்றது கிட்டத்தட்ட 6 முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் ஒண்ணு இருக்கு, நீ கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த 7 நாட்கள்னு சொல்ல வரது ஒண்ணுமே கிடையாது. என்ன 7 டெட்லி கிளர்க்கு தான். இந்த ஆளுங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிட்ட இந்த இடத்துல செத்து போயிட்டானுங்க. அதனால நீங்க சொல்ற அந்த 7வது ஆளு என்னோட சர்ச்சில் இருக்க இன்னொரு நண்பன். அவனை கொண்டுட்டதா எனக்கு செய்தி முன்னாடியே வந்துருச்சு. அப்படியா அப்பனா உன்னோட நண்பன் அந்த நிக்கோலஸ் தானே, அவன் அந்த கிராண்ட் வில்லியை தோக்கடிச்சது. எப்படி அவனால அப்ரோச் பண்ணி அவனை தோக்கடிக்க முடிஞ்சது? உண்மையிலே அவன் செத்துட்டான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா? ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஆளுக்கு வயசாயிட்டு இருக்கும், அவன் எப்படி இப்படி பண்றான்னு தெரியல. கண்டிப்பா அவன் செத்துட்டான்றது நம்ம உறுதி பண்ணாம நிம்மதியா இருக்க முடியாது. அப்பனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த 7வது ஆள் உண்மையா செத்துக்க மாட்டான்றீங்களா? உண்மையா சொல்லப்போனா உன்னோட நண்பனான நிக்கோலஸோட ரியல் நேம் அவன் லைட் ஆஃப் ஹீரோ. அதுவும் ஒரு ஏன் லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆனா ரொம்ப கிடையாது. ஆனா நிறைய பேர் அவனை ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் அதுக்கான ஒரு நபர் தான். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும். சரி அதெல்லாம் விட்டுத்தலங்க. அந்த இப்ப மெர்ச்சன்ட் மட்டும் நம்ம கவனிச்ச போதும் அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல யூகி இன்வால்வ் ஆயிருப்பான். ஏன்னா இது ஆரம்பிச்சது அவனா தான் இருக்கும். ரேனார்டும் என்னது யூகியா? அந்த கிராண்ட் மாஸ்டர் யூகி சொல்றீங்களா? அவனை தான் நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆமா இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தேகப்படுற ஒரே ஆளு அவன் மட்டும் தான். ஏன்னா இந்த இடத்துல நானும் இனட்டாவா சண்டை போறதுக்கான காரணம் எதுவுமே கிடையாது. இனட்டாவா யோசிக்கிறான் இவர் சொல்றது சரிதான். ஏன்னா யூகியும் ஒரு சந்தேகப்படுற ஆளு தான். அதை வச்சு இனட்டாவும் நீ சொல்றது சரிதான். ஏன்னா யூகியும் சந்தேகப்படுற வகையில இருக்கும்போது அவனை கண்டிப்பா நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. இதை கேட்டுருவோம். ஏய் என்ன உன்னோட நாட்டை சேர்ந்தவனே நீ சந்தேகப்படுற? ஏய் அப்பெல்லாம் கிடையாது. நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அவன் மேல சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அவங்களும் யூகி மேல சந்தேகம் இருக்கிறதுனால பெண்ணி பண்ணுவோம். அப்பனா அவனுக்கு சின்ன எச்சரிக்கை கொடுத்துலாமா? கொடுத்துலாம். ஏன்னா பின்னாடி நமக்கு எந்த விதமான வளர்ச்சியிலும் பாதிப்பு வரக்கூடாது நம்மளோட நாட்டுக்கு. அதுக்காக பண்ண நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ எங்களை சாப்பிடுறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவை கொடுத்த பிறகு சரிப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப ஜாலியா சாப்பிடுங்க. எதிர்காலத்துல நம்மளோட 2 நேஷனுக்கும் இடையில இருக்கிற நட்பு வந்து இன்னும் வலுவாகணும். அதுக்காக தான் இது. என்னட்டாவும் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போறேன். அதனால நீங்க கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதாவது நீங்க கொடுக்குற இந்த டிஸ்கஷன் மீட்டிங் மூலியமா எங்களோட தப்புகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு சொல்ற மாதிரி தானே இந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்க? ஆமா நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஏன்னா திரும்பியும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக நான் விரும்பல. வேலண்டினாவும் ஆமா இதுல ஒண்ணும் உங்களோட தப்பே கிடையாது. முழு தப்பு எங்களோட தான். ஆனா அதுக்கு ஈடா இன்னொன்னு செஞ்சே ஆகணும். நீங்க எங்க அவனை மட்டும் என் கையில ஒப்படைங்க. அவனை நான் சும்மா விட போது கிடையாது அப்படின்னு தலைவனை காசை தவிர பயப்படுறான். என்னட்டாவும் நானும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுக்கப்புறம் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா எல்லா தப்பு எங்க மேல இருக்கிறதுனால இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் நேர்மையா இருக்க போறேன். சூப்பர்பா. நீங்க இது இழப்பீடு எதனா பண்ணணும்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகாரப்பூர்வமா உங்களோட நாட்டுக்கும் எங்களோட நாட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. இது நல்ல பேச்சு தான். நம்ம நல்ல நண்பர்களா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் அவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதான் அந்த லிசட்டை. அப்படி ஹீரோவோ பரவாயில்லையே இழப்பீட்டு நல்லா தான் இருக்கு. அவங்க அதே காலி போயிட்டு நம்மளோட நட்பு நாடுகளா மாறிடலாம். நட்பு நாடுகளா அவற்றுக்காக ஒரு தியாகமான தப்பா என்ன? டேய் ஏன்டா அப்படி பாக்குற விளத்தனமோ? அவகிட்ட என்ன ஒப்படைக்கிற மாதிரியே பாக்குறிய? ஆமாண்டா நண்பா வாழ்டவரா. காரணம் என்னன்னா உன்னை தியாகம் பண்ணாலாச்சும் நம்மளோட நாடு நல்லா வளரல. அதுக்குதானே தியாகம் தப்பு கிடையாதுடா. டேய் இதே மாதிரி பேசுங்க. இன்னும் ஒரு வாரில் ஒன்னு தனியா விட்டுருவோம்டா. சாவு கடான்னு இது பேசுறதா ஒரு அர்த்தமே கிடையாது. எவ்வளவு உனக்கு ஹெல்ப் பண்ணிப்ப. ஏய் லிசட்டை உன் வாய மூடு. எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்க? அப்படி வேலண்டினா கத்து இவன் அமைதியாரான். வேலண்டினாவும் சரி ரீமரோ நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை போடாத மாதிரி நம்ம நட்பு நாடுகள் மாறிடலாம். அதுவும் 100 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். உண்மையாவா? என்னட்டாவும் உண்மையாலே உங்க கூட கான்ட்ராக்ட் போட போறீங்களா? ஆமா இதை பத்தி எல்லாம் நீங்க பேசவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னு அது மட்டும் தான் நீங்க செய்யணும். ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா டீமன்ல ட்ரீமர் ஒன்னும் ஹீவில் கிடையாது. அவர் மனசளவுல ரொம்ப நல்லவரா தான் தெரியாது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா என்ன நேரமோ நம்மள கொண்டு இருக்கலாம். ஆமா அது உண்மைதான் அப்படின்னு யாருனாலும் சொல்ல. உண்மையிலே ட்ரீமராவையும் இங்க இருக்கிற மக்களையும் நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மார்ச்சஸ்க்கு எதிராக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட மனசு சுத்தமா தான் இருக்கு. மனுஷங்க மாதிரியே தான். அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல வெக்கப்பட்டுனேன். எனக்கு ஜோயை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் ஜென்டில்மேன்
நாஸ்டும் என்கிட்ட பழகணும். இந்த பக்கம் பார்த்தா வெண்ணி வருவோம், அந்த காவலினோட தலைவரும் தம்பி என்ன வேலைக்கு அமிச்சா என்ன வேலையை பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்க அவன் அத்தாட்டா டீ குடிச்சுன்னு இருக்கான். அப்புறம் ஏனாடும் ஆனா ரிமைனிங் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா இங்க நடந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான எக்ஸ்பிளனேஷனை கரெக்டா கொடுக்கணும். இல்லன்னா மத்த கண்ட்ரிகளுக்கு நம்மளோட நாட்டு மேலேயும் எந்த நாட்டு மேலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். வேலண்டினாவும் சில்லி ஆட்டோ பேசுற பாத்தியா, என்ன நடந்தாலும் என்னோட நாட்டுக்கு எதுவும் நடக்க விடாம நான் பாத்துப்பேன். அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரீசன்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளோட நாட்டுல பாட்டா நீங்க தான் ஆள போறீங்க லீடரா இருந்து. என்னது அப்படின்னு எல்லாம் சாக்காக இது என்ன புது நியூஸா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே உங்களோட திறமைகளை காமிச்சிட்டீங்க. கூடவே நீங்க நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுல தலை சிறந்தவங்க. நீங்க நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன். ஆனா எப்படி பாதுகாக்கணும் எப்படி ஹெல்ப் பண்ணணும்லாம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்களே தான் அனுபவப்பட்டு கத்துக்கணும். முக்கியமான விஷயம் என் கூட கான்ட்ராக்ட் போட்டணும். ரேனாடோ யோசிக்கிறான், ஆனா இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை நம்ம கிட்ட இப்படி கோப்படிச்சிருக்காங்களே, உண்மையிலே நம்மள ஒருத்தியான வந்தானா என்னட்டாவும் நமக்கு கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க நம்பி கொடுக்குறாங்க. கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம பல தடைகளை தாண்டி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும். லூயிஸும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹினாட்டாவையும் உங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் தான். அதனால நாட்டை லீட் பண்ற வகையில எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஹீரோவும் அதே மாதிரி ஹினாட்டா என்ன அட்டாக் பண்ணல எனக்கு எந்த விதமான காயமும் உண்மையிலே ஏற்படல. என்ன சொல்ற உண்மை ஏற்படலையா? ஆமா உண்மையிலே நான் நல்லா தான் இருக்கேன். என்னால நம்ப முடியல. ஏன்னா உன்ன மாதிரியான டீமன் லார்ட்ஸ் எல்லாம் 1000ல் ஒருத்தர் மட்டும் தான் இந்த மாதிரி தோக்கடிக்க முடியும். ரேனாடும் ஆமா அதுவும் சரிதான். ஏன்னா நீங்க இப்பதான் க்ரோ ஆகிற டீமன் லார்ட். அதனால மத்த பவர் கொண்ட ஆளுங்க எல்லாருமே உங்களை இழிவா பாப்பாங்க. அதுவும் சரிதான். சரி பண்ணி வரும் உங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் என்ன இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க நினைக்கவே முடியாத அளவுக்கு அவங்களோட தலையை நான் எடுத்துடுவேன். இதை பார்த்து என்னட்டாவும் எவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் ஆமாமா இதை பயன்படுத்தி நம்ம இந்த தேசத்தை கூட நல்லா நட்பா இருக்கணும். அதே மாதிரி மக்கள் யாரோ கட்டவங்க இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கலாம். அப்போ ஆர்னடோ ஆமாமா உண்மையில இங்க இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆமாமா இந்த பொண்ணு டம்யூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசம் கிடையாது. அதுலயும் முக்கியமா ரொம்ப நல்லவங்க இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டம்யூமன்ஸ் யாருமே மனிதர்களுக்கு எதிரானவங்க கிடையாது. ஓகே உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் கேட்கறது ரொம்ப ஹாப்பி ஆகிறேன். கூடவே உங்களோட சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் இந்த இடத்துல நாங்க செஞ்சிருவோம். எங்க நாட்டுல கூடவே எங்க ஒரு ஹோலி சர்ச்சையும் நாங்க கட்ட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வழி அனுப்புறதுக்காக ஹீரோ வெளியே வர ஒரு நிமிஷம் என்னட்டா அப்படின்னு அவனோட பழைய சுவாடை எடுத்து இவன் கொடுக்க இதுவா எந்த இது எப்படி உன்னோட ரேப்பியரை நான் கடந்த முறை அப்படியே முழுங்கிட்டேன்ல அதை நான் திரும்பியும் சரி செஞ்சுட்டு இப்ப நான் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்கான நேரமும் வந்ததுனால இப்ப கொடுக்குறேன். வேலண்டினாவும் லெஜண்ட்ஸோட ஆயுதத்தையே இவன் வாங்கல வேங்கி புதுசா செஞ்சு கொடுத்துருக்கான். என்னட்டாவும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவங்களோட டெலிபுட் ஆகி போக ரேமரோவும் இவ கிட்ட கேட்டலாமா வேணாம் சரி கேட்டலாம். ஏய் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு வேணா போங்களேன். அப்படியா? ஆமா இன்னைக்கு மதியம் சாப்பிட்டீங்களே அது சுப்பியாக்கி தான் நல்லா இருந்துச்சா? அதான் இருந்துச்சு. அப்படி வேலண்டினா வர என்னப்பா நீங்களும் வந்துட்டீங்க, நீங்க எல்லாரும் தங்க போறீங்களா? அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணி எல்லாரையும் ஆர்ட்ஸ் பிங்க்ல குடிக்கிறதுக்காக வச்சிருக்கான். அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கான விருந்து சுக்கியாக்கி எல்லாரும் கத்த இதுதான் நம்மளோட ஃபியூச்சருக்கான நட்பு உறவு சூப்பர் அப்படின்னு டேஸ்ட் பண்ண எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ இப்ப தர கச்சிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா கடைசியோட ஒரு வழியை இதை குடிச்சிட்டேன். கடைசியா குடிச்சதுக்கு முன்னாடி ஹீரோவும் அப்ப சொல்லிருப்பான் ஏன்பா அது குடிக்காதப்பா குடிச்சுனா உடம்புக்கு ரொம்ப கெடுதல வாய்த்தியக்காரா நான் தான் குடிக்கிறதுக்கு எதிரான ஸ்பெல்ல போட்டிருக்கேன். அதை நான் பயன்படுத்தி என்னோட உடம்பு பியூரிஃபிகேஷன் பண்ணி பண்றா முட்டாள். எனக்கு அப்படியா ஏய் இது என்ன இது தெரியாம நான் குடிக்காம பண்ணிக்கிறேன் தெரியாதா? தெரியாதுப்பா தயவு சொல்லி கொடு அப்படின்னு அன்னைக்கு கேட்டுப்பா. அதை கத்துக்கிட்டு இப்ப தலைவை இப்போ அல்டிமேட்டா குடிச்சுன்னு இருக்கான். நான் பக்கம் என்னட்டாவோ சாதத்தை பார்த்து ஹாப்பி ஆகிறாங்க. இது உண்மையிலே அரிசி தானே, ஆனா இது ஒண்ணுக்கே ரொம்ப ஓவரா தெரியல. என்ன உன் நாட்டுல மட்டும் அரிசி எவ்வளவு வச்சு சாப்பிடுற, மத்த நாடுகளுக்கு எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் போல. என்ன இது கதையாகுது? பொடிக்கலனா என் கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். முடியாது போடும் என்னோட பழைய உலகத்துல இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட திருப்பியும். நல்ல வேலை இன்னைக்கு நைட் இங்க தங்கது ஒரு லாபமா சாப்பாடு சாப்பிடுற நிலைமை வந்துருச்சு சூப்பர் தான் அப்படின்னு என்னட்ட யோசிக்க. ஹீரோவோ ஓவரா குடிச்சதால ஏய் மனிதர்களே என்ன போட்டிருக்க முட்டாள் தரமா பேசாதான். நான் யூகி கிட்ட ஏற்கனவே உன்னை பத்தின கதைகள் எல்லாம் கேட்டேன். அதனால என்ன பண்ணாலும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்றேன் ஏது பண்றேன். உன்னோட பாச்சா என்கிட்ட படிக்காத நான் அவனை சொல்லி முடிக்கல. நான் என்னோட நாட்டுல எவ்வளவு விஷயத்தை நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதாவது நம்மளோட ரியல் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே நம்மளோட இந்த உலகத்துல இருக்கிற என்னோட நாட்டுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். டவுனை உருவாக்குறது, ரோடு போறது, அப்புறம் நம்ம போனை யூஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல தகவல்களை பரிமாற்றத்துக்காக ஸ்டோன்ஸை பயன்படுத்துறோம். இவ்வளவு பண்ணிருக்கேன். இவ்வளவு பண்ணியும் எல்லா நாடும் என் மேல எவ்வளவு தாண்டில இருக்கானு தெரியுமா? நீங்க என்னதான் பண்ணாலும் என் கிட்ட தான் கண்ட வந்தாகணும். ஏன்னா எல்லா விஷயமே என்னோட நாட்டில் தான் இருக்கு. அதனால நீங்க நட்பா சேர்ந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் என்ன போட்ட சொல்றேன். ஏன்னா இப்ப நான் ஒரு கார்டு இல்ல. ஆனா இந்த மாதிரியான சீக்கிரட்லாம் நீ இப்போ குடி போதையில உலகம் இருக்கு. இது சரிதானா? இதெல்லாமே சொல்றது சரிதான். அதனால இதை கேட்டு உங்க செம்பாயோ அதான் வேற யாரும் இல்ல ரஃபீல் தான். ஏன்பா நீ ஓவரா குடிச்ச பியூரிஃபிகேஷன் பண்றேன். அச்சோ வளர்த்து எல்லாத்தையும் என்னட்டாவும் இந்த அளவு அட்வான்டேஜா உங்களோட நாட்டை வளர்த்துக்கினே போகும்போது இதுக்கு பின்னாடி வரப்போற கஷ்டங்களையும் வேதனைகளையும் உன்னால தாக்குப்பிடிக்க முடியுமா? என்ன வேதனை? லூயிஸும் வேதனைனா ஒண்ணும் கிடையாது. அதாவது மிகவும் ரொம்ப அட்வான்ஸான நகரங்களை உருவாக்கி போயிட்டே இருக்கீங்களே, இதனால மத்தவங்களோட பார்வை எல்லாமே உங்களோட கண்ட்ரி மேலதான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதுக்கான காரணம் இருக்கும். இதனாலேயே உன்னோட நாட்டை அழிக்கிறதுக்கும் உன்னோட மக்கள் அழிக்கிறதுக்கும் நிறைய பேர் துடிப்பாங்க. எனக்கு கைப்பற்றணும்ல. ஆனா கவலைப்படாத, அதுக்கு பதிலாக ஒருத்தர் சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். இவன் இருந்தா உங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு இவனுக்கு வாக்க இவன் மூடிட்டு கிளம்புறான். பாரு அவ்வளவு பத்தி பேசுறானுங்களே இவங்க. இரவோ அப்படியாப்பட்ட பிரச்சனை ஃபியூச்சர்ல வந்தா கண்டிப்பா நான் அதை சமாளிப்பேன். அதை எதிர்த்து போராடுவேன். என்னட்டாவும் கண்டிப்பா நீ இதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க கூட இருந்து சண்டை போடுவோம். அது வேலண்டினாவோ நம்ம வல்டராவை வச்சு செய்யறாங்க. அவனை தியாகம் பண்றா சரியா போடுறது சரியா போடுறது போடாடே என் உயிர் எடுக்கிறதுல எப்படிங்கிறீங்க அப்படின்னு அவன் சோகமாயிரான். உள்ளூர் பக்கம் இவனும் ஏன் சாப்பிடாம வச்சுன்னு இருக்கீங்க லேடி என்னட்டா ஏன் கிட்ட கொடுங்க சாப்பிட எனக்கு பசிக்குது அப்படின்னு அவ எடுத்து சாப்பிட இவங்களும் ஒரு காண்டாவறாங்க ஒரு செத்தடா அம்மாவனை அப்படி டென்ஷன் ஆயிட்டு அவங்கள பாக்க லேடி என்னட்டா என்ன
வச்சிருக்கேன், ஆஹா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதர்னருக்கா போட்டு அடிச்சு கும்புறாங்க. அப்பா சாப்பாட்டுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்களே. நல்ல வேலை எப்படியும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ நட்பு நாடுகளா நாங்க மாறிட்டோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர போற பிரச்சனைகளை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தடுக்க போறோம். அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவா என்னோட நாட்டை யாராச்சும் அழிக்கணும்னு நினைச்சா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கிராண்ட் மாஸ்டர் கிட்ட டமரண்டா வந்திருக்கான். என்னடா நீ போன வேலை தப்பா முடிஞ்சிருச்சு போலயே. ஆமா, ஏன்னா நான் போன வேலையை அங்க தப்பா நடந்துருச்சு. நான் பிளான் பண்ணது அங்க எல்லாமே ஃபெயில் அடிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் என் மேல. விடு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். கண்டிப்பா அப்ப வச்சு செய்யலாம். யோக்கியம் என்னடா நான் நினைச்ச அளவுக்கு பண்ணல. இருந்தாலும் அந்த 7 டெட்லி பைத்தியக்காரனுங்க முந்தினானுங்க. சரி விடு. ஆனா ஸ்டில் இன்னமும் அந்த 5 எல்டர்ஸ் வேற இருக்கானுங்களே. ஆமா, அவனுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா டீமன் ட்ரீமர் ரொம்ப சாஃப்டா இருக்கான். டவுட்டே வேணாம். ஏன்னா இதனால என்னடா அவனை கொல்ல மாட்டான். அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு பயன்படுத்திக்கினேன் அவனுடைய கதை முடிச்சாதான் நமக்கு வேலைக்காகும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம பிளான் போடுறது நடக்குது. ஆனா நான் எப்படியும் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிட்டு எக்ஸ்பெக்ட் ஆயிட்டேன். நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது உங்களுக்கு நல்லது. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? நான் திரும்பி என்னோட வீட்டுக்கு போறேன். திரும்பி என்ன நான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அப்பனா நீ கிளம்புற, நான் இதை பாத்துக்கிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். அந்த டேவ் ட்ரைனிங்க எப்படி நான் நிறுத்தேன்? அது சரி, அந்த வேலையும் இந்த இடத்துல பண்ணியிருந்தேன். ஆமா தானே? இல்லைன்னா அவனை கண்டுபிடிச்சி உன்னை இந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுவானுங்க. அதுக்காக தான் கேட்குறியா? சரி, கண்டிப்பா சொல்றேன். நீங்க மூடி மாறிக்கலனா எப்படியோ தெரிஞ்சு என்னோட இடத்துக்கு வந்துட்டு என்ன போட்டு தள்ளுவானுங்க. விடு. எப்படி இருந்தாலும் வழக்கம் போல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை ரகசியமா எப்பவும் போல நடத்தி முடிச்சிடலாம். சரி, திரும்பி ஒரு நாள் மீட் பண்ணுவோம். நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிளம்ப. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல யோகியும் வெயிட் பண்ணிருக்கான் யாருக்காகவோ. அப்ப அவளும் வந்த பிறகு அவனும் நீ இதெல்லாமே கேட்டு தானே வாஸ்லிம்? ஆமா பாஸ். எந்த இன்டென்ஷனுக்காக டிஸ்மேண்ட்லிங் ஓவர்டோஸா பண்ண போறீங்க? அது சிம்பிள் தான் விஷயம். காரணம் என்னன்னா ஒரு நல்ல பர்சனோடைய மனசை நம்ம பயன்படுத்திக்கினேன் நம்மளோட வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். நல்லாவே புரியுது. அப்போ அந்த ஆளுக்காக நீங்க நல்ல ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க போல. ஆமா தானே பாஸ்? சரியா சொன்னேன். நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்கோர்ஸ் நான் கொடுத்தோம். ஆனா நீங்க ககாலியும் கூப்பிட போறீங்களா? அப்ப ஃபைனலா நீயும் அதுக்கு முடிவு பண்ணிட்டு போல. ஆமா, கிளேமனோட இறப்பு என்னோட மனசுல அப்படியே இருக்கு. கண்டிப்பா நான் லியோனுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுப்பேன். டீமன் லார்ட் கிளியம் இந்த பேரை நான் தெரியப்படுத்த போறேன். உண்மையாவா? சரி, ககாலி கூட சேர்ந்து நல்லா ஒர்ப்பார். ஓகே பாஸ், இதுக்கப்புறம் தான் உண்மையான ரிவெஞ்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவ்வளவு சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சின்ன கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் மேலே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்க பட்சத்துல தான் ஸ்கிப் பண்ணா பாப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹாப்பி எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது. இந்த எபிசோட்ல எல்லா ட்ரீமரும் வந்து எப்படியோ அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். கூடவே இதுக்கெல்லாம் காரணம் வந்து கிராண்ட் மாஸ்டர் தான். அவனும் என்னவோ பிளான் பண்ண போறான். அதனால அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.